ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம சின்னதாக ஒரு சேல் போஸ்ட் வாட்டர் லில்லி டியூபர்ஸ் தாங்க இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. வேணுன்றவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. மல்டி பெட்டல்ஸ் தான் ரெண்டுமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சரோன் பார்த்திங்கன்னா நான் 10,000 இருக்கும்போது இதோட ரேட் கேட்டுட்டு சைலண்ட் ஆகிட்டேன். அப்புறம் ஒரு 4,000க்கு கொடுத்து வாங்கினேன். ஆனால் பட் இப்போ ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த பிளான்ட் இப்போ தான் ஃபஸ்ட்டு எனக்கு பூ கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பிளான்ட் இது. பட் இது சேலுக்கு இல்லை. இது யாரும் கேட்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட காட்டணும் சொல்லணுன்ட்டு. ஏன்னா ஒரு சிலர் வந்து ரேட்டு என்ன ஏதுன்ட்டு ஒரு 250னா கூட அதுலேருந்து குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அதுக்காக சொல்கிறேன். இது நான் வாங்கும்போது அவ்வளோ ரேட் இருந்தது. இப்போ வந்து ரூ. 800 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இதை நான் இப்போ கொடுக்குற இதில் ஐடியாவில் இல்லை. ஏன்னா இதிலேருந்து பிளான்ஸ் கிடச்சி நமக்கு எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு தரேன். அடுத்து இது அனி எமீட். இது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. இது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. ஏன்னா உள்ளே வந்து எல்லோவாகவும் மேலே லேஸாக ஒரு ஒயிட்டும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் ஒரு ஷேடில், அதுக்கு அடுத்து டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் ஷேடில் சூப்பராக இருக்கும். அடுத்து இது நான் ஐடி தெரியலன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா கலர் வந்து எக்ஸாக்டாக வரல. ஏன்னா அந்த கனகாம்பரம் கலர் மாதிரியா பீச்சிலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெரைட்டியாக இருந்தது. வெயில் இல்ல. அதனால தான் அந்த கலர் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் கிரீன்பர்க் அப்படின்ற வெரைட்டி. ஆல்பர்ட் கிரீன்பர்கில் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். பட் எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அது எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து நமக்கு அது டியூபர் அங்கங்கே போட்டு வச்சுட்டு இருந்து இப்போ எடுத்து நட்டு வச்சதுனால ஐடி வந்து ஆல்பர்ட் கிரீன்பர்க் அப்படின்ற வெரைட்டி இது. அதுக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் கிரீன்பர்க் இப்போதைக்கு அதுவும் சேல் இல்ல. அப்புறம் இது பாருங்கள், பர்பிள் டைமண்டும் ஒரு பிளான்ட் புக் ஆகிடுச்சு. இன்னும் 1 இருக்குது. மொட்டு பாருங்கள், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி நிற்குதுன்ட்டு ஒரே மாதிரி. ரெண்டும் வந்து நாளைக்கு பூக்கும். இன்றைக்கி பூ பூக்கல. பட் இதில் ஒரு பிளான்ட் வந்து புக் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, டியூபர் போட்டு தான் நம்ம இதுலேருந்து பிளான்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. முன்னொரு வீடியோவில் கூட இந்த டியூபர் காட்டியிருப்பேன். பாருங்கள் எப்படி ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்குன்னுட்டு. இதை வந்து நம்ம பெரிய பாட்டு உள்ளே வைக்கிற தொட்டி வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து நிறைய மண் போட்டு வைக்கணும். ஏன்னா மல்டி ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் நிறைய பிளான்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது வந்து பெரிய டப்பில் வைக்கணும். இந்த மாதிரி மல்டி ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் பெரிய டப்பில் வைக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த ஆல்பர்ட் கிரீன்பர்க், இது கூட நான் கொஞ்சம் பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து சேலுக்கு இருக்குது. இது வந்து அசபடியன் அப்படின்ற வெரைட்டியோட டியூபர் வித் பேபி பிளான்ட்டோடு இருக்குது. ஸோ இது வந்து சேலுக்கு இருக்கிற ஒரு டியூபர் இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற ஒரு டியூபர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு லீஃப் இருந்தது பாருங்கள். இப்போ வந்து 2, 3 லீஃப் வந்து ஒரு லீஃப் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா வளர்ந்துடும். இதுக்குள்ளே வந்து அந்த க்ரோத் இருக்கிற அந்த டிப் இருக்குது. அடுத்து இது பார்த்திங்கன்னா தவிக்கன் வந்து டியூபர் 2 இருக்குது. 2 டியூபர்லேயுமே 2 பிளான்ட் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக அப்படி கோலி குண்டு மாதிரி சூப்பராக இருக்குது. இது 2மே நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு. இது வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸ் கொஞ்சம் பெரிய தொட்டியாக வைக்கணும். டைரக்ட் மெத்தட்லாம் பிளான்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 பூ 5 பூ நிற்கும் ஒரே நாளைக்கு. ஒரு குறைஞ்சது 4 பூவாவது நிற்கும். ஏன்னா 2 செடி இருக்குது இல்லைங்களா, அதனால் இது வந்து 2மே ரொம்ப ஹெல்த்தியான டியூபராக இருக்குது. இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்றவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு ரேட் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து வந்து கேட்டுட்டு வேணும்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க. நான் சேல் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நான் கொடுக்க முடியும்னு தெரியல. நான் ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன்னா அதை வந்து மறுபடியும் நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். அடுத்து S1 அப்படின்ற வெரைட்டியில் லோட்டஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸில் லாஸ்ட் வீக் எடுத்ததில் ஒரு 2 டியூபர் இருக்குது. 200 ருபீஸ் வரும் ஒன்று. வேணும் அப்படின்னா பாருங்கள், இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் S1. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.